இங்க கனகம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றா. அப்பதான் போன் எடுத்த ஹெட் கான்ஸ்டபிள் உங்க அப்பாவுக்கு சீரியஸா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை கேட்டதுமே ஹாஸ்பிட்டல் போய் பாக்குறாங்க. பார்த்தா அவங்க அப்பா ரொம்பவும் சீரியஸா இருக்காரு. ஆக்சுவலா உங்க அப்பா போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்ல தான் ஹோட்டல் வச்சிருப்பாரு. இந்த பொண்ணை எப்படியாச்சும் போலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு தான் நினைச்சிருப்பாரு. அதை நினைச்சு பார்த்து எங்க அப்பா என்ன பார்க்கும்போது போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போட்டு வந்து முன்னாடி நிக்கிற. அதை பார்த்த சந்தோஷத்துல அப்படியே இறந்து போறாரு. இப்ப ரெண்டு பேருமே இல்லாம ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுகுறா. அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணுக்கு ஒரு சாவி கிடைக்குது. அது மூலயமா ட்ரங்க் படி திறந்து பார்க்கறா. அதுல நிறைய பழைய பொருளா கிடைக்குது. தென் இவங்க ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த பொண்ணு ட்வின்ஸ்ன்ற விஷயத்தை சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்றா. அதை கேட்டதுமே தான் எல்லாருமே அதிர்ச்சி ஆவறாங்க. அப்பன்னு பார்த்து சந்திரிகாவோட அப்பா அம்மா வந்து சாஸ்ராவை என்னால காப்பாற்ற முடியல, அவளை கண்டுபிடிக்க என்ன ஹெல்ப் பண்ணாலும் கேளு, கண்டிப்பா உனக்கு பண்றேன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்பதான் இந்த பொண்ணு உங்க கார் டிரைவர் எங்க போனாருன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அவங்களுமே ரொம்ப நாளா வரவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அந்த கார் டிரைவர் விசாரிக்க சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள சந்திரிகா குழந்தையா இருக்கும் போதே வேலைக்காரியை சேர்ந்து அவங்க கிட்ட விசாரிக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க கிட்ட டிரைவரை பத்தி கேட்டு பாக்குறாங்க. அந்த டிரைவர் சந்திரிகாவை எப்பவுமே ஒரு மாதிரியா தான் பார்த்துட்டு இருப்பா. சோ அவங்க கூட கடத்தி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப கனகம் சந்திரிகா வச்சிருந்த துப்பட்டாவை எடுத்து காமிக்கிறா. இது அவங்க வீட்டுல இருந்தது சொல்றா. அதை பார்த்ததுமே இவங்க இது சந்திரிகாவோட கபோர்ட்ல இருந்ததுன்னா இது கண்டிப்பா டிரைவர் தான் காரணமா இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. அப்பதான் இந்த பொண்ணு இதை கபோர்ட்ல இருந்து எடுத்ததா சொல்லவே இல்லை, நீங்க தான் சொல்லியிருக்கீங்க, சோ உங்க மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே கேஷுவலா டீ போட்டு கொடுத்துட்டு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு பைக்ல விழும்போது இந்த பொண்ணு நர்ஸை கூட்டிட்டு வந்து இந்த பொண்ணு கூட்டிட்டு போக சொல்லுவா. ஆனா இந்த பொண்ணு காட்டுல யாரோ நெருப்போட போற மாதிரி தெரியும். சோ ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்த்தா பிரசிடென்டா இருப்பாரு. அதை பார்த்ததுமே ஊர்ல இருக்க ஆளுங்களை கூட்டிட்டு வரலாம் தான் போவாங்க. முதல்ல அவங்க அப்பா கிட்ட சொல்ல போவாங்க. அவங்க வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப வேலைக்காரமா தான் இருப்பாங்க. இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லி காட்டுக்கு கூட்டிட்டு போய் காமிக்கிறாங்க. ஆனா அங்க யாருமே இல்லாம இருக்காங்க. அந்த ஷாக்ல திரும்புறாங்க. பார்த்தா இவங்களே அந்த பொண்ணு போட்டு தள்ளிடுறாங்க. இதை கேட்ட கனகம் அதிர்ச்சி ஆயிட்டு ஏன் அந்த பொண்ணை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆனா இவங்க எதுவுமே சொல்லாம உன்னையும் போட்டு தள்ள போறோம்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து கொடுத்த வராங்க.